கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தி பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய வாக்குத்தத்தமாக நீங்கள் இதை எடுத்துக்கின்னு ஆவியில் நிரம்பி கண்ணீரோடு பாரத்தோடு உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். ஓகேங்களா? விசுவாசத்தோடு கூட இந்த வசனத்தை கவனிங்க. அதில் ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற ஒரு விசுவாச தகப்பனுக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை பூர்வ காலத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதாவது எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமை சந்தித்து ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த பரிசுத்தவான் நினைவு கூர்ந்து நமக்கு அவர் ஆறுதல் சொல்கிறார். இப்படி ஆபிரகாம் போல கர்த்தர் வாக்குத்தத்தம் மூடி உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க என்கிற விசுவாசத்தை இந்த எபிரேயர் நிருபக்காரன் இந்த பரிசுத்தவான் நமக்கு சொல்லித்தர. ஓகேங்களா? இப்போ வசனத்தை வாசிக்கலாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கவனிச்சிங்களா? இப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே கடன் என்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதை உங்களால் சமாளிக்க முடியல. நீங்கள் புதுசாக வீடு கட்டினீங்க, அதனால் கடன் ஏற்பட்டுச்சு. பிள்ளைகளை படிக்க வச்சிங்க, படிப்புக்காகவே பல ஆயிரங்கள் கடனை பட்டுட்டீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து இப்போ கடன் தொல்லையில் நீங்கள் சிக்கின்னு இருக்கலாம். இந்த பொருளாதார பிரச்சனைன்றது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால தான் பாருங்கள், கர்த்தரின் எழுப்பி கடன் தொல்லையா என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து அதில் ஆண்டவர் மெசேஜ் பேச வைக்கிறார். ஒவ்வொரு எபிசோட்லேயும் பாருங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை முக்கியப்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற விசுவாசத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுடைய கடன் பிரச்சனை மாறும், நீங்கள் நம்பிக்கையாக இருங்க என்கிறதான விசுவாச வார்த்தையை அடியன் பேசியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். 90 எபிசோடுக்கு மேலே இந்த தேவ செய்தியை நான் பேசியிருக்கிறேன். அதுவும் ஒரே தலைப்பில், கடன் தொல்லையா என்கிற ஒரே தலைப்பில் இவ்வளோ மெசேஜ் பேச ஜெபிக்க பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அப்போ எதுக்காக கர்த்தர் என்னை ஏற்படுத்தி தொடர்ந்து கடன் தொல்லையாங்கிற தலைப்பில் ஆண்டவர் சத்தியத்தை பேச வைக்கிறார் என்பதை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து செஞ்சுட்டு பாருங்கள். பல பேருடைய கடன் சாபக்கட்டை இந்த ஜெபத்து மூலியமாக, இந்த மெசேஜ் மூலியமாக கர்த்தர் உடைச்சிருக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் வரணும். என்ன வரணும்னா, என்னுடைய கடன் பிரச்சனை மாறும், என்னோடய கடனுக்கு ஏசப்பா ஒரு வழியை திறப்பார், எனக்கு அதிசயம் நடக்கும், எனக்கு அற்புதம் நடக்கும், ஏசப்பா என்னோடு இருக்கிறாரு, அப்பா என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி என் அன்பு சகோதரியே, உன் இருதயத்தில் நீ விசுவாசம் வைமா. வாழ்க்கையில் ஏதோ தோற்று போனது போல் அப்படியே வெக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சோர்வாயிட்டு எழுந்து நடக்கக்கூடிய பலன் இல்லாமல், வீட்டில் போய் சமைக்க முடியாமல், வீட்டு வேலைகளை செய்ய முடியாமல், வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ண முடியாமல், உன்னுடைய வீட்டில் இருக்கிற அழுக்கு துணியை கூட துவைக்க முடியாமல், ஒருவேளை ரொம்ப பாதிக்கப்பட்டு அவமானத்தோடு நிந்தையோடு கஷ்டங்களோடு இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரியே, குறிப்பாக உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறாரு, உன்னை நான் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், ஏன் ஏசப்பா என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், ஏன் தகப்பன், என் ராஜாதி ராஜா என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்கள் இருதயத்தில் விசுவாசம் வச்சு இந்த வாக்குத்தத்தங்களை மேன்மை பாராட்டணும். ஏசப்பாவை நீங்கள் புகழணும். ஓகேங்களா? அவரை மகிமைப்படுத்தணும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் மேன்மையாக நினைக்கணும். ஏன்னா கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு உங்களுக்கு விசுவாசம் வராது, சர்ச்சுக்கு போகிற எண்ணம் வராது, ஜெபிக்கிற எண்ணம் வராது, பைபிள் எடுத்தாவே உங்களுக்கு தூக்கம் வரும், எதுவுமே நீங்கள் செயல்பட முடியாது. அப்படியே ஒரு கட்டப்பட்ட ஆத்மா மாதிரி இது ஒரு பிசாசு பிடியில் அகப்பட்டது போல் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. இரவெல்லாம் தூக்கம் வராது. எப்படி கடன் கொடுப்பேன், வருமானம் இல்லையே, வருமானத்துக்கு என்ன வழி,
அப்படின்னு சொல்லி தவிக்க உங்கள் இருதயம். இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸில் தோற்று போயிட்டாங்கன்னா அவங்களுடைய மனநிலை வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணி நல்ல பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. அது சின்ன தொழிலாக இருக்கட்டும், பெரிய தொழிலாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணி நல்ல பணம் சம்பாரித்த அந்த கையில் இன்றைக்கி வறுமை இருக்குது, கஷ்டம் இருக்குது, வருமானமே வரலன்னா அவங்க இருதயம் அப்படி வெடிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற சகோதரிகளுக்கே மன அழுத்தம் இருக்கும்போது வெளியில் போய் சொந்த தொழில் செய்து அதில் நஷ்டப்பட்டு இப்போ வியாபாரம் போச்சு, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இப்போ நம்மளுக்கு கடன் ஆச்சு, நம்மளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, கடைக்கு பொருள் வாங்கி போட வழி இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய பாதிப்புன்றது சாதாரணமான ஒரு பாதிப்பு கிடையாது. அவ்வளோ மனவேதனையை உண்டாக்கும். ஏன்னா 199 பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது. இதுக்கு மெசேஜ் பேச கர்த்தர் என்ன மாத்திரம் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். அதை பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து எபிசோடு 1 இனி இப்போ நீங்கள் பார்த்தது 90க்கு மேலே இப்போது நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் பொறுத்திங்கன்னா 100 எபிசோடு வந்துடும். அப்போ 100 மெசேஜ் ஜெபம் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் சாபக்கட்டை கர்த்தர் உடைக்க தான். அதனால் ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இன்றைக்கி வேணால் உங்களுடைய பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா கடன் என்பது அது நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா எதை வேணால் சமாளிக்கலாம், பண கஷ்டத்தை மாத்திரம் மனுஷன் சமாளிக்க முடியாது. கையில் பணம் இருந்துக்கினே இருக்கணும், இல்லைனா மனசில் சந்தோஷம் கூட இருக்காது. இந்த மாதம் வந்து ஒரு 4-5 கடனை கட்டணும், லோனை கட்டணும், இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும்னா பணம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறவங்களுடைய பொருளாதாரத்தை முதல்ல தடை பண்ணுவான். ஆமாம், நீங்கள் யோபுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு யோபுக்கு சாத்தான் கஷ்டம் கொடுக்கும்போது கஷ்டம் என்ன கொடுக்குறான், அவனுடைய பொருளாதாரத்தில் தான் கை வைப்பான். நீங்கள் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அதில் யோபுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டம் வரும், இழப்பு வரும். அது என்ன பார்த்தீங்கன்னா பொருளாதார இழப்பு தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் யோபுடைய பிள்ளைகள் செத்து போனாங்க என்கிற செய்தி யோபுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு, உங்கள் மந்தையெல்லாம் மாண்டு போச்சு, ஒன்றுமே இல்லை, நான் ஒருத்தன் தான் தப்பி இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து யோபுக்கிட்ட சொல்லினே இருப்பாங்க. அப்போ சாத்தானுடைய ஒட்டுமொத்த சதி திட்டம் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக கவனிங்க. நம்முடைய பொருளாதாரத்தில் தான் கை வைக்கணும். அதனால்தான் உங்களுக்கு கடன் ரூபத்தில் பிசாசு வந்து உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை அழிக்குது. ஏன்னா நீங்கள் பரலோக ராஜ்யம் போகக்கூடாது, நீங்கள் விசுவாசமாக இருக்கக்கூடாது, நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடாது, சாட்சியாக நீங்கள் இருக்கக்கூடாது. கடன் தொல்லையை கொடுத்துட்டா நீங்கள் ஆண்டவரை தேட மாட்டீங்க, ஜெபிக்க மாட்டீங்க, வேதத்தை திறக்க மாட்டீங்க, நிம்மதியாக உங்களால் இருக்க முடியாது, தூக்கம் இருக்காது. இதில் கடன் வந்து தலைக்கு மேலே போச்சுன்னா தற்கொலை பண்ணியும் மனுஷனை சாவடிக்கலாம்ல. அதனால தான் சாத்தான் வந்து என்ன பண்ணுது, கடன் ரூபத்தில் வந்து எல்லாரையும் கட்டுது. ஒரு பக்கம் வியாதியை சாத்தான் கொண்டு வருது. குறிப்பாக சாத்தானுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே இந்த பொருளாதாரத்தை அழிக்கணும். அதுவும் கிறிஸ்தவர்கள் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படவே கூடாது. அவனுக்கு அவ்வளோ பொறாமை. உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துச்சுன்னா பிசாசுக்கு கண்ணு பொறுக்காது. உண்மையாக போய்ங்களா? நல்லா இருந்த உங்கள் வருமானம் ஏன் இப்போ தடைப்பட்டு போச்சு? உங்களுக்கு வந்து கடன் வாங்குகிற சிந்தையை வந்து பிசாசு கொடுக்குது. மனுஷனுக்கு முழுக்க எப்படி கடன் வாங்கலாம், எங்கே கடன் வாங்கலாம், யார் கடன் கொடுப்பாங்க, இந்த சிந்தை தான் வருது. மேலே இருக்கிற ஏசப்பாவுக்கு கடன் வாங்கினா பிடிக்காது. கடன் வாங்காமல் நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமை எப்படி இருக்கலாம், நம்ம வந்து சாப்பிட்டு துணிமணி உடுத்திக்கின்னு நம்ம கௌரவமாக வாழலாம் என்கிற மைண்டே வராது. ஒரு சில பேர் பாருங்கள், சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு கூட திடீர்னு ஒரு இடத்துல ஒரு 2000 கடன் வாங்கி ஒரு புடவை எடுப்பாங்க. புடவை எடுத்துக்கின்னு டக்குன்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு பந்தாக போயின்னு இருப்பாங்க. என்னடா ஏற்கனவே நமக்கு கடன் இருக்குது, வீட்டில் இருக்கிற துணியை கட்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாமே அப்படின்ற சிந்தையே வராது. முழுக்க எல்லாத்துக்கும் கடன் தான் வாங்குவாங்க. படுத்து தூங்குகிற பாய், தலைக்காணி, பெட்ஷீட்டு
வீட்டுக்கு தேவையான மாப்பு, தொடப்பம் எல்லாமே கடன் தான். அப்படியே படிப்படியாக பிசாசு வந்து சின்ன ஒரு ரூ. 100 பொருளை கடன் வாங்க வச்சு இன்றைக்கி அப்படியே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அநேகருக்கு கடன் சுமை உண்டாக்கி இன்றைக்கி அவங்க அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கிறாங்க. இனியாவது நீங்கள் இந்த மெசேஜை கேட்டு கடன் வாங்கினா ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அது தப்பு, அது ஒரு விசுவாச துரோகம், நம்ம ஏசப்பாவுக்கு அது பிடிக்காது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்கிற உணர்வு உங்களுக்கு வரணும். சென்னையில் பார்த்திங்கன்னா நான் இருக்கிறேன், பல ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் வரும். ஒரு சில பேருடைய சாட்சியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் கடன் வாங்கிறது தப்பு அப்படின்ற ஒரு விஷயமே உங்கள் மெசேஜ் கேட்டு தான் எனக்கு தெரியுன்றேன். அப்போ யோசனை பண்ணிப்பார். அப்போ கிறிஸ்துவ சமுதாயம் எப்படி இருக்குது? ஏன்னா எல்லாரும் கடன் வாங்குறாங்க, எல்லாரும் லோன் வாங்குறாங்க, எல்லாம் பேங்க்கில் லோன் வாங்குறாங்க, எல்லா பெண்களும் மகளிர் குழுவில் போய் குழு லோனில் போய் சேர்ந்துடுறாங்க. உலக போக்கில் நானும் போயிட்டேன். பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? விசுவாசமாக இரு, ஆபிரகாம் போல இரு, ஆபிரகாம் போல உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பொறுமையாக இருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை யாரும் பின்பற்றுறது கிடையாது. அந்த நேரத்துக்கு வீட்டில் ஒரு கஷ்டம், அந்த பொருள் தேவை, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கல்யாண காட்சி பண்ணணும், வேறு வழி கிடையாது. கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும், கடன் வாங்கி தான் வீடு கட்டணும். இது உலக போக்கு, வேறு வழி கிடையாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது நம்முடைய குறைகளை, குற்றங்களை ஏசப்பா மன்னிச்சார். கடன் வாங்குறது தப்பு தான், ஆனால் நம்ம கண்ணீரோடு பாவ மன்னிப்பை கேட்டு ஜெபிக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு? நம்மளை இரக்கம் பாராட்டி மன்னிச்சார். அவர் கோவப்பட்டார்னா முழு உலகத்தை தான் அழிக்கணும். இன்றைக்கி யார் கடன் வாங்கலை நீங்கள் சொல்லுங்கள்? யாராவது கடன் வாங்காது இருக்கிறாங்களா? உங்கள் தெருவில் கூட நீங்கள் தேடி பாருங்களா, ஒரே ஒருத்தர் தான் இருப்பான். அவங்க கூட அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சு, அவங்களுக்கு இயற்கையாகவே சில சொத்து சுகங்கள் இருக்கும், அவங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கும், இல்லை 4 வருமானம் வீட்டுக்குள்ளே இருக்கும். அவங்க வந்து கடன் வாங்காமல் இருப்பாங்க. இப்போ ஏழைகள் எப்படி கடன் வாங்காது வாழ முடியும்? ஒரு ஏழைக்கு ஒரு வீடு வேணும், வீடு கட்டினா கண்டிப்பாக கடன் வாங்கி தான். இதை வந்து ஏசப்பா மன்னிச்சிடுவார். ஒரு ஏழை மனுஷன் சரி கடனை உடனே வாங்கி கட்டிட்டான், இப்போ கண்ணீர் விட்டு கதறி அழுறான், அவன் கடத்தை அடைக்கிறதுக்கு நம்ம வழியை தந்துடலான்னு சொல்லி ஏசப்பா இறக்கம் பாராட்டி கடன் அடைக்க உதவி செஞ்சிடுவார். ஏழைகளுடைய கண்ணீரை கத்த துடைப்பார். ஒரு ஏழை, ஒரு விதவி, ஒரு வயசு பொண்ணை எப்படி வீட்டில் வச்சுக்க முடியும்? எப்படியோ கடனை உடனே வாங்கி அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணிவிடும். இப்போ அந்த ஏழை விதவி சர்ச்சுக்கு போயிட்டு ஓன்னு கதறி ஆடும், ஆண்டவரே இழக்கக்கூட வயசில் என் புருஷனை இழந்துட்டேன், என் வயசு பொண்ணை நான் என்னால் வீட்டில் வச்சுக்க முடியல, பொண்ணு கேட்டாங்க, ஆண்டவரே கடன் வாங்கி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொன்னால் கர்த்தர் மன இறங்கிடுவார். ஆனால் ஒரு சில பேர் கடன் வாங்குவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்லைனில் வந்து விளையாடுறதுக்காக கடன் வாங்குவாங்க. அதுவும் இவங்களுடைய பணம் பொருளெல்லாம் அழிச்சிட்ட பிறகு சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்கிட்ட வாங்கி சூது விளையாட, சூதாட்டம் தெரியுமா உங்களுக்கு? சூது, செல்ஃபோனில் சூதாடுவாங்க. அப்போ அந்த சூதாட்டம் என்ன பண்ணுது? இன்னும் மேலும் மேலும் கடனை சுமை உண்டாகும். அதுக்கப்புறம் ஏன் நம்ம இருக்கணும்? ஒரு செகண்டில் வந்து நம்ம உயிரை அழிச்சிக்கலான்னு சொல்லி எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், நீங்களாம் என்னோடய சொந்த சகோதரியாக இருக்கிறதால நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து நம்ம கடன் வாங்காது எப்படி வாழணுன்ற ஒரு முடிவை நீங்கள் எடுங்க. அப்போ தான் கர்த்தர் நீங்கள் வாங்கியிருக்கிற கடத்துக்கு வழியை திறப்பார். நான் இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுக்குறேன், அங்கே கடன் வாங்கி இங்கே கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா? இந்த வேதனையெல்லாம் மாறணுன்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, அது வந்து நான் நியாயப்படுத்தவும் முடியாது, குற்றப்படுத்தவும் முடியாது. நியாயப்படுத்துறதுக்கும் ஆண்டவர் எனக்கு உரிமை தரல, குற்றப்படுத்துக்கும் எனக்கு ஆண்டவர் அதிகாரம் தரல. உங்களை ஆறுதல் படுத்தவும், உங்களுக்கு தைரியம் சொல்லவும், உங்களை ஜெபத்தில் வளர்த்தெடுக்கும், உங்களை விசுவாசத்தை வளர்த்தெடுக்கிறது தான் நம்மளுடைய டியூட்டியே. இதுதான் நம்மளுடைய ஊழியம். அதனால் நம்ம ஒரே ஃபேமிலி, ஒரே குடும்பம் மாதிரி நினச்சி நான் பேசின்னு இருக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார்? நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். ஆனால் நீங்கள் அந்த 15வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படின்னு போடுது. கவனிச்சிங்களா? ஆபிரகாமுக்குள்ளே ஒரு பொறுமை இருந்தது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்னை பெருக செய்வார் என்ற பொறுமை அந்த விசுவாசத்தோடு ஆபிரகாமுக்குள்ளே கலந்துருக்கு. எபிரேயர் 6:15 பாருங்கள். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான்.
என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீ பெற வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நீ உடன் சுதந்திரவாளியாக மாறணும். வாக்குத்தத்தங்களுக்கோ உனக்கும் சம்மந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. சில பேர் பாருங்கள், வாக்குத்தத்தத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்மந்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. ஏன்னா அவங்க பைபிளை பின்பற்றலை, சரியான ஜெபஜீவியம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, உத்தமம் இல்லை, அவங்க கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளலை. அதனால் வாக்குத்தத்தத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. வேதத்தில் பாருங்கள், ஈசாக்கு இருக்கிறாரு, இஸ்மவேலும் இருக்கிறார். ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, வாக்குத்தத்தத்துக்கு அவன் சுதந்திரவாளி ஆகிட்டான். ஆனால் இஸ்மவேல் பாருங்கள், சம்மந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வார. இப்போ இவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக மாற முடியாது, வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக மாற முடியாது. அப்போ கவனிக்க, நம்ம ஜீவியம் எப்படி இருக்குது? நம்ம ஈசாக்கு போல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நம்ம சுதந்திரவாளியாக இருக்கிறோமா? ஆபிரகாம் போல இருக்கிறோமா? அல்லது நம்ம வாழ்க்கை இஸ்மவேல் போல வழிமாறி போயிருக்குதா? துஷ்ட மனுஷனாக அவன் வாழ்ந்தது போல் நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமில்லா வாழ்க்கை வாழ்ந்துட்டோமோ, நம்ம இளையகுமார் வாழ்க்கை வாழ்ந்துட்டோமோ என்பதை நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும். நம்ம கடன் வாங்குறது தப்பு, இன்ட்ரெஸ்ட் வாங்குறது தப்பு, பேங்க்கில் லோன் போட்டது தப்பு, மகளிர் குழுக்கிட்ட நம்ம போய் சேர்ந்தது தப்பு, கடத்துக்கு மேலே கடன் வாங்குறது தப்புக்கு மேலே தப்பு நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஏசப்பா அதிசயம் பண்ணல, அற்புதம் பண்ணலன்னு சொல்லி அவர் மேலே வெறுப்பு கோவம் நம்ம வைக்கலாமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாரு. அப்போது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். ஓ, நம்ம தப்பு பண்ணிட்டோம். அப்படியே கண்ணீரோடு கதற ஆரம்பிப்பீங்க. ஐயோ, கடன் வாங்குறது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அந்த தப்பை நம்ம பண்ணிட்டோமே, நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம், பா என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி நீங்கள் கதற ஆரம்பிச்சிடுங்க. இப்போ கூட நீங்கள் இதை பார்த்துக்கின்னு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கடன் எப்படி அடைப்பேன், எப்படி கொடுப்பேன், நான் பண்ணது தப்பு தான் சொல்லி நீங்கள் கதறி கொண்டு இருக்கலாம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் மன உருக்கத்தோடு மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்டு நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களை விட்டு விலகவே மாட்டேன். உண்மையில் சொல்கிறேன், உங்களை விட்டு ஏசப்பா விலகவே மாட்டேன். இந்த எபிரேயர் 6:14-15 நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருக செய்வார், நான் பொறுமையாக இனி காத்திருப்பேன். இப்போது நீங்கள் வேகமாக கடன் வாங்கிட்டீங்க, எங்கெங்கே கடன் வாங்கணும் வாங்கிட்டீங்க, கடைசியில் நீங்கள் அப்படியே லாக் ஆகிட்டீங்க. இப்போ கடன் அடைக்க முடியல, கொடுக்க முடியல, மறுபடியும் கடன் கேட்டால் யாருமே கொடுக்க முன் வரல உங்களுக்கு. இப்போ அப்படியே மனசு உடஞ்சி போகிறீங்க. போன வருஷமாவது அங்கங்கே கொஞ்சம் கடன் கிடச்சிது, அப்படி இப்படி சமாளித்தேன். இப்போ இந்த வருஷம் ஒன்றுமே இல்லையே, ஜனவரி தொடங்கி இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக ட்ரையில் இருக்கிறது சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒன்று நான் தருவேன். கர்த்தர் உங்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார், எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஏசப்பா நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் கூட நான் சில வசனம் தரேன், அது குறித்து கொள்ளுங்கள். அதை பாருங்கள், அதில் கூட ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 19, 20, 21, 22 தொடர்ச்சி அப்படியே வாசிங்க, 23 வரைக்கும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து இந்த 23ஆம் வசனம் வரைக்கும் வாசி பாருங்கள். அதுலேயும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் அவனுடைய விசுவாச வாழ்க்கையை பற்றியும் அந்த விசுவாசத்துக்கு கர்த்தர் தந்த கௌரவத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அப்போது கர்த்தரை நம்பி இருக்கிற அவருடைய ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிட்டது போல் உங்கள் சூழ்நிலை இருக்கும், யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எல்லாருடைய உதவி கரமும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் உதவி கரத்தை இப்படி முடிப்பாங்க. இப்படி திறந்து உதவி செஞ்சால் தானே உங்கள் அவசர ஆபத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். இப்போ எல்லாருடைய கையும் இப்படி முடிக்கும். ஆனால் ஏசப்பாவோட கை இப்படியே திறந்தே இருக்குதுமா, உங்களுக்கு தாராளமாக கொடுக்க அவருடைய கரம் என்றைக்குமே இப்படி நீட்டப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போல. 59 நினைக்கிறேன், அதை எடுத்து பாருங்கள். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகியாக இருக்குது, நீங்கள் கூப்பிடும்போது கேட்கப்படாதபடிக்கு என் செவி ஒன்றும் மந்தமாகலை. இவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர். உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகியாக இருக்குதுன்னு கேட்குறேன்.
ஆண்டவருடைய கை விஸ்தாரமான கைங்க, ஆசீர்வாதமான கரம். அவர் தொட்டு கண்டிப்பாக விடுதலையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் தீர்க்கதரிசனமாக பாருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கு, உங்களை ரட்சிக்க, உங்களுக்கு விடுதலை தர, அந்த கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் எப்படியாவது வெளியே வரத்துக்காக கர்த்தர் தம்முடைய கரத்தை விரித்து வச்சுருக்கிறேன். இப்படி விரித்து வச்சுக்கிறார் அப்பா உங்களுக்கு. ஏசப்பா அவருடைய கரத்தை இப்படி விரித்து வச்சுக்கிறார். மனுஷன் இப்படி இப்படி வச்சுக்கலாம். இந்த குஷ்டரோகியெல்லாம் வச்சுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி உங்களுக்கு உதவி செய்யாதபடி அவன் இருதயத்தை கல்லாக்கின்னு அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், இவனுக்கு தரவே கூடாது, இவன் சாகணும், இவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தின்னு கையை இப்படி வச்சுருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ அப்படி கிடையாது. அப்படியே மன உருக்கத்தை மனசில் வச்சுக்கின்னு இப்படி கரத்தை ஆண்டவர் இப்படி நீட்டி வச்சிருக்கிறார். வா மகனே, வா மகளின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய கரத்தை இப்படி நீட்டி வச்சிருக்கு. வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா, உனக்கு நான் உதவி செய்கிறேன். அப்படியே பாருங்கள் 59. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகலை. கவனிச்சிங்களா? ஆண்டவர் உங்கள் ஜெப சத்தத்தை கேட்பார். உங்கள்கிட்ட ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால், மீறுதல் இருந்தால் அதையும் அவர் தயவாக மன்னிச்சிடுவார். நீங்கள் பாவம் மன்னிப்பை கேட்கணும். எஸ்அப்பா என்னை மன்னிச்சிருங்க, எஸ்அப்பா என்னை மன்னிச்சிருங்க. இரவும் பகலும் நீங்கள் வாங்கின கடத்தை குறித்து எஸ்அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவார். எபிரேயர் 6:14-15 படி நீங்கள் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக மாறிடுவீங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ரோமர் 4ஆம் அதிகாரம் அந்த 19வது வசனத்திலேருந்து 23 வரைக்கும் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துடும். நீங்கள் வாயை திறந்து ஏசப்பா கிட்ட பேசுங்க, சோர்ந்து போகாதீங்க. பல வருஷம் பல மாதங்கள் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு கட்டிட்டு ஒரு ரூபா கூட கையில் காசு இல்லாமல் பண கஷ்டத்தோடு, மன கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு, நிந்தையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானா, கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை நான் ரட்சிப்பேன். ப்ராமிஸ் பண்ணுறாருமா. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரியே, உனக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகல. அப்படி ஆண்டவர் பேசுகிறாரு. என்னுடைய செவி இன்னும் மந்தமாகலை. நான் உன் ஜெப சத்தத்தை கேட்பேன், உன்னை ரட்சிப்பேன்னு சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசுகிறேன். அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் ஒரு திக்கற்றவன், நான் ஒரு அனாதை போல் ஆண்டவரே அழுது கொண்டு இருக்கிறேனே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா, இந்த மெசேஜை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரிக்காக, அந்த பிள்ளையோட ஆண்டவர் கடன் தொல்லைக்காக நான் ஜெபிக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் முடிஞ்சால் முழங்கால் போடு. நீங்கள் முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு என்னோடு கூட ஜெபிங்க. அப்போ நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த கடன் பிசாசு இந்த ஜெப சத்தத்தை கேட்டு உங்கள் வீட்டை விட்டு ஓடப்போகுது. அப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, கடன் தொல்லையான்கிற தலைப்பில் அடியனை வைத்து ஏறக்குறைய 90 மெசேஜுக்கு மேலே நீங்கள் பேச வச்சுருக்கிறீங்க. இப்போதும் ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் ஒரு புதிய மெசேஜை பேச ஏசப்பா எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க. இந்த மெசேஜை தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரிக்காக, என் அன்பு சகோதரனுக்காக, ஆண்டவரே, அவரவருடைய குடும்ப விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடன் பிசாசு இவர்களை அடிமைப்படுத்தி கட்டி வைத்திருக்கு. எந்தெந்த கடத்தை உங்களால் கொடுக்க முடியும் ஆண்டவரே? வரக்கூடிய வருமானம் ரொம்ப கம்மிப்பா ஆண்டவர், வரவுக்கு மேலே செலவு ஆண்டவர் அதிகமாக இருக்குது, தாங்க முடியல, வேதனை, அவமானம், நிந்த கஷ்டங்கள் அப்பா ஆண்டவர். சாப்பிடக்கூட சில பேருக்கு வழி கிடையாது ஆண்டவரே. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஆண்டவரே உணவு கிடைக்குது, மற்றெல்லாம் கடன் போயிட்டப்பா. இன்னும் ஒரு சில பேருக்கு சாப்பிடவும் வழி இல்லாத பயங்கரமான நெருக்கத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் ஐஸ்வர்ய சம்பனர். நீங்கள் ஆபிரகாம் கிட்ட சொன்னீங்களே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் இந்த மெசேஜை பேசியிருக்கிறேன், இந்த ஜெபத்தை நடத்தியிருக்கிறேன். ஏசப்பா, இதை யூடியூப்பில் ஆண்டவரே பார்த்தவங்க இப்போ முழங்கால் போட்டு ஆண்டவரை ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரை சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பாவம் மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா கிட்ட நீங்கள் வாங்கின கடத்தை குறித்து மனஸ்தாப்பட்டு, ஏசப்பா நான் வாங்கினது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரை, என்ன ரட்சிங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி
ஆண்டவரே உடைய வார்த்தையை சுவிசேஷமாக நான் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. அதை கேட்ட ஒவ்வொரு சகோதரியுடைய வீட்டுக்குள்ளே இப்போது விடுதலை இறங்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மெசேஜை ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே நீட்டப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1 வசனத்தின்படி ரட்சிக்கிற என் தகப்பனுடைய கரம் ஆண்டவரை நீட்டப்படுவதாக. நீட்டப்படட்டும். நன்மையான கரம், நன்மைகளை செய்கிற தரம், உதவி செய்கிற கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. மகனே மகளே, உன் கடன் சாபக்கட்டு உடைந்தது என்று நீங்கள் ஆண்டவரே விடுதலை தருவீராக. ஆண்டவரை கையின் கிரிகளை ஆசீர்வதிங்க. பிஸ்னஸில் தோற்று போய், வாழ்க்கையில் தோற்று போய், ஆண்டவர் குடும்பத்தில் ஆண்டவரை நஷ்டங்களை ஆண்டவர் பார்த்த குடும்பங்கள் செழிப்படைய நான் செபிக்கிறேன். ஆண்டவரை பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருடைய பிஸ்னஸ் நீங்கள் ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற ஒவ்வொருடைய வேலையை, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வாங்குகிற சம்பளத்தெல்லாம் இனி சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆண்டவரே மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணுற அளவுக்கு ஒரு அதிசயத்தை செய்வீரார். ஒரு அற்புதத்தை பரலோகத்தின் தேவனானவர் செய்வீரார். ஆண்டவரே இந்த மெசேஜை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவன் ஆண்டவரை கடந்தொழிலே கட்டப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் அதிசயங்கள் அற்புதங்களை செய்து அவருடைய சாட்சியாய் கத்த நிறுத்தும்படியாக ஜெபிக்க ஆண்டவரை அனைவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மெசேஜை முழுவதும் பார்த்த ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லணும், ஆண்டவரே பாஸ்டர் உங்கள் மெசேஜை பார்த்தேன், உங்கள் ஜெபத்தை பார்த்தேன், ஏசப்பா என்னுடைய கடன் சாபக்கட்டை உடைச்சிட்டான்னு சொல்லி தொலைபேசியில் சாட்சி கொடுக்கணும். இல்லை சென்னையில் இருக்கிற ஆண்டவர் என் சபைக்கு வந்து அவங்க சாட்சி கொடுக்கணும். அனைவரையும் சாட்சியை நிறுத்திவிட்டார். ஆசீர்வதி, பலப்படுத்து. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. உங்கள் கடன் பிரச்சனையை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தி நீங்கள் ஆவியில் ஏவப்பட்டு ஜெபம் பண்ணிக்கொள்ள விருப்பம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்கள் கஷ்டத்தை சொல்லி என்கிட்ட ஜெபம் பண்ணிங்க. உங்கள் விஷயத்தை வெளியே எங்கேயும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அது வந்து தேவ சமூகத்தில் மாத்திரம், ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியப்படுத்தும். ஓகேங்களா? என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது 9840593839. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் சென்னையில் இருக்கிறேன். எனக்கு மேரேஜ் ஆகி 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 சர்ச்சு இருக்குது. ஒன்று புழலில், சென்னை புழல் என்ற இடத்துல ஒரு சர்ச்சு நடத்துகிறேன். இன்னொன்று கிராமத்தில் இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு சர்ச்சு நான் வச்சுருக்கிறேன். நம்ம ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம மெசேஜை பாருங்கள். மற்றவங்களுக்கு இந்த மெசேஜ் அறிவுப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ்.